ஒரு பொண்ணு அவங்க அம்மா இல்லாத நேரத்துல அந்த வீட்ல இருக்க நிறைய வேலைகள் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவங்க அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவங்க அம்மா அந்த வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வர்றாங்க. ஆனா அவங்க அம்மா அவங்க பாஸ் கூட போன்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை கண்டுக்கிறாங்களே இல்ல. இதை நினைச்சு அந்த பொண்ணு ரொம்ப கவலைப்படுறா. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு சமைச்சு வச்ச சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு ரேங்க் கார்டுல 80% தான் ஸ்கூல் எக்ஸாம்ல எடுத்திருக்கா அப்படின்றத நினைச்சு அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு இதை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறா. அதுக்கப்புறமா இந்த அம்மாவும் வெளில ஷாப்பிங் போய் ஒரு ட்ரெஸ் இந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுத்து இன்னைக்கு நைட் நடக்கிற பார்ட்டிக்கு நீ வந்துரு அப்படின்றாங்க. ஆனா இந்த பொண்ணு முடியாது அப்படின்றா. போன தடவை மாத்துல 80% வாங்கினதுனால அவங்க அம்மா திட்டினதை யோசிச்சுட்டு மறுபடியும் 100% வாங்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த பொண்ணு வீட்டுல உட்காந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருக்கா. ஆனா பார்ட்டிக்கே நீ எல்லாம் வரல, உங்க அம்மா உனக்காக ஆசையா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ எல்லாம் எனக்கு மதிக்கிற கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கவலைப்படுறாங்க. சரி ஓகேம்மா நான் உங்களுக்காக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட சேர்ந்து பார்ட்டிக்கு போறா. பார்ட்டி முடிச்சுட்டு வந்ததும் கூட இவங்க அம்மா ரொம்ப இந்த பொண்ணு மேல கோபப்பட்டு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்க. அப்போ எக்ஸாமோட ரிசல்ட்டும் வந்துருது. இந்த பொண்ணு மேக்ஸ்ல கொஞ்சம் கம்மியான மார்க்கை எடுத்து இருக்கிறத பார்த்த உடனே அவங்க அம்மா பழையபடி இந்த பொண்ணை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அடுத்த நாள் அந்த ஆன்ட்டியும் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த ஆன்ட்டி உண்மையாவே அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறா, நீ டெய்லி வேலைக்கு போறது மட்டும் தான் உனக்கு தெரியும், அந்த பொண்ணு தான் வீட்டுல இவ்வளவு வேலையை பார்த்துட்டு இருக்கா அப்படின்றது உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட எல்லா விஷயங்களையும் அந்த பொண்ணோட அம்மாக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணுமே நம்ம மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி போனதுக்கு அப்புறமா சாரிமா நான் இனிமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறா அப்படின்றா. அப்போ இதெல்லாம் நினைச்ச அந்த அம்மா இவ்வளவு தப்பு பண்ணி இந்த பொண்ணு நம்ம கிட்ட சாரி கேட்கிறாளே நினைச்சிட்டு அந்த பொண்ணு கிட்ட இவங்க சாரி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல அம்மாவா ரெண்டு பேரும் வர்றாங்க. அப்படியே இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமே முடிக்கிறாங்க.